ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். So we are looking at Bhagavad Gita chapter 12 Bhakti Yoga verse 6 and 7. Let's see what is in store for us. Yetu sarvani karmani mayi sanyasya matpara ananyenaiva yogena mam dhyayanta upasate. This is 6th verse and 7th now. तेषामहं समुद्धर्ता मृत्यु संसार सागरात् भवामि निचिरात् पार्थ मय्यावेशित चेतसाम्. ஒரு வீடியோலையாவது ஒரு ஸ்டாப்பே இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. எங்கேயா ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வந்துடுது. லெட்ஸ் see what is the meaning. It goes this verse 6 and 7 உடைய மீனிங் பார்க்குறோம். It says, those who dedicate all their actions to me, regarding me as a supreme goal, worshipping me and meditating on me with exclusive devotion, O Partha, I swiftly actually deliver them from the ocean of birth and death, for their consciousness is united with me. எப்படி முடியும்? Those who dedicate all their actions upon me, regarding me as a supreme being, worshipping me. காலையில் எழுந்தால் பல்லு தேய்க்கிறோம், காப்போகிறோம், குளிக்கிறோம், பைக் ஓட்டுறோம், சாப்பிட்றோம், ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஈவினிங் வீட்டுக்கு வரோம், கடையில் போய் காய்கறி வாங்குகிறோம், மளிகை வாங்குகிறோம், வரோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், படுத்து தூங்குறோம், அடுத்த நாள் காலையில் எழுஞ்சிட்டு திரும்ப இதே வேலையை பண்ணுறோம். தீஸ் ஆர் ஆல் பேசிக் அன்அவாய்டபிள் ஆக்ஷன்ஸ். நான் சொன்னது இதுக்கு நடுவில் நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸ் உள்ள வரும். விளையாடுவோம், படம் பார்ப்போம், அப்படிங்கிறதெல்லாம் பேசிக் விஷயங்களே வச்சா கூட இப்போ நான் சொன்ன அந்த ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி நம்ம கடவுளுக்கு டெடிகேட் பண்ண முடியும்? ஏன் பல்லு நான் தேய்க்கிறேன், ஏன் தொப்பைக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், இது எப்படி கடவுளுக்கு டெடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? எனக்கும் வருது. பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா ஆக்ஷனையும் என்ன டெடிகேட் பண்ணு அப்படின்னு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போவுமே நம்ம நார்மலாக நம்மளுடைய டே டு டே லைஃப் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்ல. வாட் இஸ் ஆப்ரேட்டிங் அஸ் அப்படின்னா, நம்மளுடைய ஈகோ தான் ஆப்ரேட்டிங் அஸ். ஸோ நம்மளுடைய ஈகோ ஆப்ரேட்டிங் அஸ் அப்படிங்கிறதுனால அது எப்போவுமே ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்குது. ஐ வில் டெல் யூ. இது சில நாள் கான்ஷியஸ் செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ். இப்போ நார்மலாக நம்ம ஈகோ தான் நம்மளை ஆப்ரேட் பண்ணோம். அக்ரி? நம்ம ஈகோவுக்கு எக்ஸாக்டான ஒரு ஸ்டாண்டு பாயிண்ட் கிடையாது. சமஸ்கிருதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அதிஷ்டானம் இருந்தால் தான் அது இருக்க முடியும். இருப்பிடம் இருந்தால் தானே ஒரு விஷயம் இருக்க முடியும். ஈகோவுடைய இருப்பிடம் என்னது? நம்மளுடைய மைண்ட். அக்ரி? நம்மளுடைய மைண்டு இஸ் நாட் ஹேவிங் அ ஸ்டாண்டர்ட் பேஸ். when I say it is not having a standard base, எப்பவுமே எண்ணக்கடல் thought clouds are actually floating in our mind. So what is the standpoint of our ego? The thought clouds which are floating in our mind, the thought population is the standpoint of our ego. அதனால தான் உள்ள நல்லா ஃபீல் பண்ணும்போது சந்தோஷப்படுறோம், உள்ள கடுப்பாக ஃபீல் பண்ணும்போது கோவப்படுறோம், உள்ள சோகமாக ஃபீல் பண்ணும்போது அழறோம். அண்ட் உள்ள நாம் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்ன எமோஷனை ட்ரிகர் பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம ஈகோவுடைய இருப்பிடம் floating clouds of thoughts
நம்ம ஈகோவுடைய இருப்பிடம் வந்து எண்ண ஓட்டமாக இருக்குது. எண்ண ஓட்டம் எப்போவுமே நிலையானதாக இல்லை. நம்மளுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய எண்ண ஓட்டம் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த சில பேர் சரக்கு அடிக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா நைட்டு சரக்கு அடித்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. கோபம் இருக்காது. தே வில் காம் டவுன், தே வில் ஸ்ட்ரெஸ் டவுன் ஆல். அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிட்டு தே ஃபீல் ரிலாக்ஸ், ப்ரெஷர் அப்படின்னு. அதனால நைட்டு நல்லா பேசுவாங்க. டியூரிங் த டே ஒரு ஹார்ட் ப்ரெஷர் என்விரான்மெண்ட்டில் அவங்க இருக்கும்போது பயங்கரமாக கோவப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, we all are operated with our ego only. The standpoint of our ego is based on our mood. Bipolar disorder இருக்கிறவங்களுடைய மேஜர் ப்ராப்ளமே இதுதான். there will be lot of mood swings and though their behaviorல வந்து அப் அண்ட் டவுனாக பயங்கர வித்தியாசங்கள் இருக்கும். அவங்களுடைய பிஹேவியரில் அவங்களுடைய அப்ரோச்சில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் திங் இருக்காது. ஏன்னா தே ஆர் ஆக்சுவலி ட்ரிவன் பை தேர் இன்டர்னல் டாமினன்ட் மூட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஒரு விஷயம் தட் இஸ் வெரி செல்ஃப் எவிடென்ட்லி ப்ரூவன் ஹியர் இஸ். ஏன்னா இப்போ நான் சொன்ன அந்த வேலைகள்லாம் இருக்குல்ல, நான் வந்து பல்லு தேய்க்கிறேன், நான் வந்து கக்கா போகிறேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன், வண்டி ஓட்டுறேன், இந்த மாதிரி நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதும் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் we are not consciously doing it. we are thinking about something. நேற்று என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நினச்சிட்டு தான் நம்ம நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். இல்லை மொபைலில் வீடியோ பார்த்துட்டு படம் பார்த்துட்டு தான் நான் வந்து பல நாள் சாப்பிட்ருக்கேன். ஸோ even when we do our normal activities, our mind is not consciously concentrating on the activity we do. மைண்டை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறோம். ஏதோ ஒரு பாஸ்டையோ, ஏதோ ஒரு ஃப்யூச்சரையோ, இல்லை ஏதோ ஒரு நம்மளை பாதித்த விஷயத்தையோ அடித்தளமாக கொண்டு தான் நம்மளுடைய ஈகோ இருக்குது. பட் கான்ஷியஸில் மெக்கானிக்கலாக நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெடிகேட்டிங் ஆல் ஆக்ஷன்ஸ் டு மீ அப்படின்னா யுவர் ஈகோக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையற்ற ஸ்டாண்டு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த நிலையற்ற ஸ்டாண்டு பாயிண்ட் இல்லாமல் லெட் யுவர் ஈகோ பி கான்ஷியஸ்லி அட்டாச்டு டு யுவர் ஜீவாத்மா, டு த இன்டர்னல் எனர்ஜி இஸ் வாட் இட் இஸ் டெல்லிங். வண்டர்ஃபுல், ரைட்? ஸோ நம்ம என்ன வேலை பண்ணும்போதும், என்ன இது பண்ணும்போதும் நம்மளுடைய ஈகோ மூலமாக தான் நம்ம பண்ணுவோம். நம்மளுடைய ஈகோவுடைய இருப்பிடம் வந்து உள்ள இருக்கிற ஜீவாத்மாவா இருக்குமே ஒழிய எண்ணக்கடலா இருக்காது. So eventually when the base is single and standard and that is something attached to the godliness inside us, there will be equanimity in the way we approach, in the way we behave and all that. ஸோ பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லேயும் கடவுள் நம்மளுடைய ஈகோவுடைய அடித்தளம் ஜீவாத்மா இருக்கிறதுனால பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லேயும் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தட் பேஸ் இஸ் தேர் இன் ஆர் பிஹேவியர். அதாவது ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேங்க, அதனால் கத்திட்டேன், மன்னிச்சிருங்க, சாரின்னு நம்மளே நிறைய இடங்களில் போய் கேட்டிருப்போம். ஏன்னா ஆல்ரெடி அந்த காண்டில் இருந்தேயா, அதனால் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். நிறைய பேர் வந்து ஊரில் இருக்கிற எல்லா கோவத்தையும் வந்து பொண்டாட்டிட்டு தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. இப்போல்லாம் ஆப்வியஸ்லி ஆஃபீஸ் ப்ரெஷர் வந்து வீட்டில் வெளிப்படுத்தக்கூடிய பெண்கள், ஆண்கள் எல்லாருமே இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன். Eventually when we are bouncing back, when we are bursting out with anger, இதை நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். we tend to வேறு ஏதோ இதில் பேசிட்டேன், மன்னிச்சுக்கேன் அப்படின்னு நம்மளே சொல்லியிருக்கோம். நம்ம அந்த சாரியெல்லாம் கேட்கலனாலும் நமக்கே தெரியும் வேறு காண்டில் தான் நம்ம அங்கே இருக்கிற கோத்தை தான் இங்கே காட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. பிகாஸ் our ego is operated by the dominant mood that is there at that point in time. So இந்த எக்ஸசைஸ் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர் வாட் இஸ் தேர் when God says that dedicate all your actions to me, he is telling all your actions you are performing with your ego only. Eventually we cannot say no. Let that ego be attached to the life energy inside you all the time.
let it not be attached to the dominant mood swings you have all the time அப்படிங்கிறத சொல்லுது. அப்படி பண்ணிட்டோன்னா இவென்ச்சுவலி, ஏன்னா இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் மனசில் இன்டென்ஸாக யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கேன், பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளத்துடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் தேர் இன் தட் கோவம்ல. ஏன்னா அந்த ப்ராப்ளம் தான், அந்த தாட்டு தான் வந்து என்னுடைய ஈகோ, என்னுடைய மூடு ஸ்விங், என்னுடைய ஈகோவுக்கு அப்போ பேஸாக இருக்குல்ல. ஸோ இவென்ச்சுவலி when I say that என்னுடைய ஈகோவுடைய அதிஷ்டானம், என்னுடைய ஈகோ உடைய பேஸ் வந்து என்னுடைய உள்ளே இருக்கிற லைஃப் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஈகோ மூலமாக நான் எந்த விதமான இன்டராக்ஷன் பண்ணினாலும், எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணினாலும், in all those activities there will be a contribution of this life energy also. There is a contribution of this divine element also. There will be the contribution of the godly element inside us also. This is what it is mentioned in the version 6 and 7 that dedicate all your actions to me. ஸோ நம்ம எப்போவுமே உள்ள லிங்கர் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம், காட்லினஸை பற்றி. இப்போது நிறைய பேர் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த மாலையை வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல, இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, சேட் பண்ண மாட்டாங்கல்ல, சாண்ட் பண்ணுவாங்க. இஸ்கான்லாம் போனோம்னா தே வில் ஹேவ் ஒன் ஸ்மால் பேக் அண்ட் தே வில் கீப் ஆன் சாண்டிங். பை டூயிங், நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன், எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்ருக்கீங்களே, வாட் இஸ் த பெனிஃபிட் அப்படின்னு கேட்டேன். நான் எப்போ பார்த்தாலெல்லாம் பண்ண மாட்டேன். சரி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பண்ணுறதில்ல, பட் யூ ஆர் டூயிங் இட் ஆஃபன். ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க, திடீர்னு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க, திடீர்னு யூ ஆர் டூயிங் இட் அப்படின்னு. ஃபார் தட் ஹி டோல்ட், ஐ எம் ஆங்கரிங் மை மைண்ட் to one thing so that it will not think any other thing other than the work I do. It is happening in my office, in my previous office actually. ஆஃபீஸில் லேப்டாப்பில் வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது they tend to do this at regular intervals. Why? அப்படின்னா you are actually replacing the mental space with the mantra. What you are replacing? Your distractions portions only you are replacing. Whenever you are working, but என்ன கடல்ல அப்படியே இழுத்துட்டு போகும்போது அதை கொண்டு வந்துட்டு கப்பலுக்கெல்லாம் அந்த ஆங்கர் போடுற மாதிரி there should be an anchoring point. இல்லை, அந்த ஆங்கரிங் பாயிண்ட்டுக்கு தான் அந்த மந்த்ரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. நானும் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக இட் இஸ், அதாவது நான் பக்தி கோணத்துல எல்லாம் ட்ரை பண்ணல, இந்த மென்டல் எக்ஸசைஸ் ஆஃப் ஆங்கரிங் ஆர் ஈகோ டு ஒன் ஸ்டாண்ட் பாயிண்ட் பாசிபிளா அப்படின்னு ட்ரை பண்ணேன். இட் இஸ் ஆக்சுவலி பாசிபிள். ஸோ தட்ஸ் வாட் இஸ் டெல்லிங் தட் டெடிகேட் ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ் டு மீ அப்படின்னா என்ஷூர் தட் தேர் இஸ் த எலிமெண்ட் ஆஃப் காட்லினஸ் இன் தி ஆல் தி ஆக்ஷன்ஸ் யூ டூ. அப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா there is less karma attached to those activities. ஏன்னா நம்ம கர்மயோகாவில் பார்த்தோம்ல, கர்மயோகாவில் தான் பார்த்தோம், ஈகோடைய டாமினன்ஸ் அதிகமாக ஒரு ஆக்டிவிட்டியில், ஒரு செயலில் ஈகோடைய டாமினன்ஸ் அதிகமாக தான் கர்மாவுடைய அட்டாச்மெண்ட் அதிகமாகுது. The more and more we perform an activity without the element of ego, the portion of karma attached to that activity also considerably comes down அப்படின்னு சொல்கிறோம். இதில் போனதில் அந்த கர்மயோகாவில் நம்ம பார்த்தது வந்து ஈகோவுடைய டாமினன்ஸ் கம்மியாகட்டும் அப்படிங்கிறது. இங்கே நம்ம பார்த்தது let the element of godliness, ஜீவாத்மா உள்ளே இருக்கிற பரமானந்த நித்திய வஸ்துவுடைய எனர்ஜி, அந்த லைஃப் எனர்ஜியோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது. பிகாஸ் அப்படி பண்ணினோம் அப்படின்னா இவென்ச்சுவலி கர்மா கம்மியாச்சு அப்படின்னா பர்த் அண்ட் டெத் ஆஃப் சைக்கிள்லேருந்து நம்மளால் ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். பிகாஸ் நம்மளுடைய இருக்கிற ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட ஒன்று சேர்ந்துடும். கான்ஷியஸ்னஸ் வில் கெட் யுனைடட். த பாடி கான்ஷியஸ்னஸ் ஆர் த ஜீவாத்மாவுடைய கான்ஷியஸ்னஸ் வில் கெட் யுனைடட் வித் த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். That's what it is mentioned in the 6th and 7th verse of Bhagavad Gita, chapter 12, Bhakti Yoga. அடுத்தது verse 8. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Till then, bye-bye.